ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி ஷரைரன்யரக்ஷாம்சி நிக்னன். மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி ஷரைரன்யரக்ஷாம்சி நிக்னன். கல்யாம் குர்வன்னகல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேககேஹம். கல்யாம் குர்வன்னகல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேககேஹம். भिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुधामिन्दिरामेव लब्ध्वा. भिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुताम् इन्दिरामेव लब्ध्वा. राज्यं प्रादिष्टदास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः. राज्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः. मारीचं द्रावयित्वा मकसिरसि शरैरन्यरक्षांसि निघ्नन्. कल्यां कुर्वन्नकल्यां पतिपदरजसा प्राप्य वैदेहगेहम्. मारीचं द्रावयित्वा मकसिरसि शरैरन्यरक्षांसि निघ्नन्. कल्यां कुर्वन्नकल्यां पतिपदरजसा प्राप्य वैदेहगेहम्. भिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुधामिन्दिरामेव लब्ध्वा. राज्यं प्रादिष्टदास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः. भिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुताम् इन्दिरामेव लब्ध्वा. राज्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். துவம் நீங்கள், மகசிரசி யாகத்தின் ஆரம்பத்தில், மாரீச்சம் மாரீச்சனை, சரைஹி திராவயித்வா அம்புகளால் விரட்டி, அந்நியரக்ஷாம்சி நிக்னன் பிற அரக்கர்களை கொன்று, பதி மிதிலை செல்லும் வழியில், பதரஜசா உங்கள் திருவடி பாததூளியால், அகல்யாம் அகல்யை, கல்யாம் குர்வன் தூயவளாக்கி, வைதேக கேகம் பிராப்பிய விதேக மன்னரான ஜனகருடைய மாளிகையை அடைந்து, சாந்திரச்சூடம் தனு பிந்தானக பிறை சூடிய பெருமானுடைய வில்லை முறித்து, இந்திராமேவ சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியே ஆனவளும், அவனிசுதாம் லப்த்வா பூமி தேவியின் மகளுமான சீதையை அடைந்து, சதாரைஹி தத்தம் மனைவியருடன் கூடிய, திரிபிகி பிராத்ருவீரைஹி அபிச்ச சமம் 3 வீர சகோதரர்களுடனும் சேர்ந்து, ராஜ்யம் பிராதிஷ்டதாக உங்களது நாட்டிற்கு புறப்பட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி शरैरन्यरक्षांसि निघ्नन्. कल्यां कुर्वन्नकल्यां पतिपदरजसा प्राप्य वैदेहगेहम्. भिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुधामिन्दिरामेव लब्ध्वा.
राज्यं प्रादिष्टदास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः. விஸ்வாமித்திரர் வேள்வியை ஆரம்பித்தார். யாகத்தை குலைக்க நிறைய அரக்கர்கள் வருகிறார்கள். அதில் மாரீச்சனை ராமர் தன்னோட அம்பால கடலுக்கு துரத்தி அடிச்சிட்டார். மற்ற அரக்கர்களையெல்லாம் ராமலக்ஷ்மணர்கள் சேர்ந்து கொன்றார்கள். அப்புறம் மிதிலைக்கு போகிற வழியில் அகல்யை உங்கள் திருவடியால் தூய்மையாக்கினீர்கள் அப்படின்னு பட்டதிரி சொல்கிறார். ராமரோட திருவடிப்பட்டு அகல்யைக்கு சாப விமோச்சனம் ஆச்சுங்கிற மாதிரி. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் கௌதமரோட ஆசிரமத்துக்கு ராமர் வந்தவுடனே அவரோட திருவடி துகள் பட்டு தான் சாப விமோச்சனம் கிடச்சிது அகல்யைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ராமர் ஏகபத்னி விரதர். அகல்யை கௌதமரோட மனைவி இல்லையா, தன்னோட திருவடி அவள் மீது படுறத ராமர் விரும்ப மாட்டார். அப்படிங்கிறதுனால வால்மீகி அப்படி சொல்லியிருக்கார். இங்கே பட்டதிரிகள் திருவடி பட்டு தான் அவளுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர் எல்லாரும் ஜனகரோட அரண்மனைக்கு செல்கிறார்கள். அங்கே சிவபெருமானோட வில்லை முறித்தீர்கள், பூமி தேவியின் மகளாக பிறந்த லக்ஷ்மியையே திருமணம் செய்து கொண்டீர்கள். ராமபிரான் சீதையை கல்யாணம் செய்து கொண்டபோது ஜனகரோட மகள் ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும், ஜனகரின் தம்பிக்கு 2 பெண்கள் மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு அவர்கள் இருவரையும் பரத சத்ருக்னர்களுக்கும் மணம் செய்விக்கும்படி வசிஷ்டர் அறிவுறுத்துகிறார். அது அப்படியே செய்யப்பட்டது. இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் ஒரே வரியில் பட்டதிரிகள் சொல்லிவிட்டார். மனைவிகளுடன் கூடிய வீரமிக்கவர்களான உன்னுடைய சகோதரர்களோடு உங்கள் ராஜ்யத்துக்கு திரும்பி சென்றீர்கள் அப்படின்னு அவ 3 பேருக்கும் இவரோடையே சேர்ந்து கல்யாணம் ஆகிடுத்து எல்லாருமா சேர்ந்து திரும்பி அரண்மனைக்கு வந்துட்டா அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த கடைசி ஒரு வரியிலேயே பட்டதிரிகள் சுருக்கமாக சொல்லிவிடுகிறார்.